ஹாய் குட்டீஸ். இன்று ஒரு தகவலுக்கு இன்னைக்கு தமிழர்கள் எதை எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா? நம்ம அறிவியல் புக்கில் படிக்கையில் தானியங்களை பற்றி படித்தோம் இல்லையா? அந்த நவ தானியங்களை 9 வகையாக என்ன செஞ்சாங்க, பிரித்தாங்க. 9 அப்படின்னு என்ன செஞ்சாங்க, நிர்மாணம் பண்ணினாங்க. அது எதெல்லாம்? நெல், எள்ளு, உளுந்து, கடலை, கொள்ளு, திணை, துவரை, பயறு, சாமை. அடுத்து நவதானியங்களை 9ஆக நிர்மாணித்தவங்க திசைகளை 8ஆக பிரித்தாங்க. திசைகளை எத்தனையாக பிரித்தாங்க? திசைகள் 4ன்னா டீச்சர் சொல்லி கொடுத்துருக்கேன், அப்படி தானே? கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்குன்னு. டீச்சர் அன்னைக்கு தான் திசைகள் 4ன்னு சொன்னாங்க, இன்றைக்கி 8ன்னு சொல்லுதாங்களே அப்படின்னு யாராவது யோசிச்சிங்களா? யோசிக்கலையா? இப்போ என்கிட்ட கொஸ்டின் கேட்கல, நீங்கள் கொஸ்டின் யாருமே கேட்கலையே. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்குன்னு பிரித்தாங்கல்லாமா? வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்கு. எட்டாயிருச்சா? அப்போ திசையை 8ஆக பிரித்த தமிழன் இசையை 7ஆக கொடுத்தான். இசைன்னா என்னது? பாட்டு, அப்படி தானே? டிவியில் எல்லாரும் பாட்டு பார்ப்பீங்கள்ல. ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் பார்த்துருப்பீங்க. சரிகம பதனி அப்படின்னு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? ப்ரோக்ராம் போடுவாங்க. சரியா? அப்போ இசையை 7ஆக என்ன செஞ்சாங்க, பிரித்தாங்க. இசையை 7ஆக பிரித்த தமிழன் சுவை சுவையை 6ஆக பிரித்தான். சுவையை எத்தனாக பிரித்தான்? 6ஆக பிரித்தான். எதெல்லாமா? அறுசுவைகள் படிச்சிருக்கோம் இல்லையாம்மா? எதெல்லாம் அறுசுவைகள்? இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு. அந்த சுவையை 6ஆக பிரித்த தமிழன் நிலத்தை 5ஆக பிரித்தான். நம்ம வாழ்கிற அந்த நிலத்தை எத்தனையாக பிரித்தான்? 5ஆக பிரித்தார்கள். எப்படி பிரித்தாங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, 5ஆக பிரித்தாங்க. நிலத்தை 5ஆக பிரித்த தமிழன் காற்றை 4ஆக பிரித்தான். காற்றை எத்தனாக பிரித்தான்? 4ஆக பிரித்தான். எப்படி பிரித்தாங்க? தெற்கிலிருந்து வீச காற்றுக்கு தென்றல் காற்று, வடக்கிலிருந்து வீச காற்றுக்கு வாடை காற்று, கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றுக்கு கொண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசுகிற காற்றுக்கு மேலை காற்று அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, பிரித்தாங்க. ஓகே, பாய் குட்டீஸ்.